சற்று முன் முழுவதுமாக திமுகவிலிருந்து விலகிய பொன்முடி அதிர்ச்சியில் திமுகவினர். வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். பொன்முடியின் சொத்துக்களை முடக்க வேண்டும் உயர்நீதிமன்றம் அளித்த முக்கிய உத்தரவு. கடந்த திமுக ஆட்சி காலமான 2006 முதல் 2011 ஆண்டுகளில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக 2011 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் கீழமை நீதிமன்றம் அவரை விடுவித்து உத்தரவிட்ட நிலையில் நேற்று குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விதிக்கப்பட்டது. மேலும் 30 நாட்களுக்குள் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. முன்னதாக கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்ற போது